ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சில ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் அப்படி தானே, அது கூட சேர்ந்த இந்த ஃபார்முலாவும் ஓகேவா. இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா. ஆல் எஸ்டிசி ஆல்னா முதல் 0 to 90 டிகிரிக்குள்ள எல்லாமே பாசிட்டிவ், சைனு காசு டேன். 90க்கு மேலே 90 to 180 வந்து சைனும் கொசிக்கலும் பாசிட்டிவ். 180 to 270 வந்து டேனும் காட்டும் பாசிட்டிவ். 270 to 360 உள்ள டிகிரிஸ் வந்து காசும் சீக்கிரம் பாசிட்டிவ். எப்படி என்ன வச்சுக்கலாம்னா ஆர்எஸ்டிசி ஓகேவா, என்ன வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா? இந்த ஃபார்ம்லாம் படிச்சுக்கோங்க ஓகேவா. சைன் 2a காஸ் 2a டேன் 2a ஓகேவா. இப்போ இதை வச்சு சில சம்ஸ் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சைன் 540ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே எப்படின்னா இப்போ sin அப்போ 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா அண்ட் 270 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா சைனு காசா மாறும், டேனு காட்டா மாறும், சீக்கண்டு கொசிக்கண்டா மாறும் ஓகேவா. 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா 270 ப்ளஸ் ஆர் அந்த மாதிரி வந்தால் 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா 360 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா அந்த மாதிரி வந்துச்சுன்னா சைனு காசு டேன் அதை எதுவுமே மாறவே மாறாது ஓகேவா. எது எப்படி வருதோ அது அப்படியே இறங்கும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நான் நடத்தும்போது சொல்கிறேன் புரியுதா. இப்போ சைன் 90 ப்ளஸ் தீட்டா போகிறோம், சைன் 90 ப்ளஸ் தீட்டான்னு வச்சுக்கோங்களேன் சரியா. ஸோ காசாக மாறிடுமா காசு. ஸோ சைன் வந்து 90 ப்ளஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட் வந்துருமா, 90 to 180 செகண்ட் குவாட்ரண்ட் வந்துருமா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் பாசிட்டிவ் தானே. ஸோ அந்த வேல்யூ என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும் ஓகேவா. பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் சைன் காசாக மாறிடும். சைன் 90 ப்ளஸ் தீட்டா வந்து என்ன வரும், இந்த தீட்டா தான் வரும். ஸோ என்ன வேல்யூ அது வரும் புரிஞ்சுதா. இந்த இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 90 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா 270 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா வந்தால் சைன் காசாக மாறும், டேன் காட்டா மாறும், சீக்கிரம் கொஸ்டின்டாக மாறும். 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா 360 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்தால் வேல்யூ சேஞ்ச் ஆகும் ஓகேவா. புரிஞ்சுதா. சில சம்ஸ் பார்க்கலாமா. சரி சரி உதாரணத்துக்கு சைன் 540ன்னு வச்சுக்கோங்க சரியா. இது எப்படி பிடிச்சிக்கலாம்னா சைன் 1 into 360 போக மீதி 180 பிடிச்சிக்கலாமா. இந்த 1 into 360 அதை விட்டுருங்க, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. சைன் 180ன்னு எடுத்துக்கோங்க சரியா. ஸோ சைன் 180ங்கிறது என்ன வரும், இந்த குவாட்ரண்ட்டா. இல்லை இதை எப்படி பிடிச்சிக்கலாம், 90 ப்ளஸ் 90 கூட பிடிச்சிக்கலாம், இல்லைனா 270 மைனஸ் 90 கூட பிடிச்சிக்கலாம், எப்படினாலும் பிடிச்சிக்கலாம் ஓகேவா. இப்போ நான் 90 ப்ளஸ் 90 பண்ணுறேன். ஸோ 90 ப்ளஸ் தீட்டா தானே, ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் தானே. ஸோ 90 ப்ளஸ்ன்னு வந்ததுனால என்னவா மாறும், காசாக மாறும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் வந்ததுனால செகண்ட் குவாட்ரண்ட் வந்து பாசிட்டிவ் தானே. ஸோ வந்து பாசிட்டிவ் தான் ஓகேவா. ஸோ காஸ் 90ங்கிறது 0 புரிஞ்சா. வேற இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. சீக்கிரம் வச்சுக்கோங்க. tan 630ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ எப்படி பிரிப்பீங்க, 1 into 360 ப்ளஸ் 270 பிரிப்பீங்களா. ஸோ tan 270 எப்படி பிரிச்சுக்கலாம், 360 மைனஸ் 270 பிரிச்சுக்கலாம். அதில் நான் 180 ப்ளஸ் 90 பிரிச்சுக்கலாமா. ஸோ 180 ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா சேஞ்ச் ஆகாதா. ஸோ அப்படியே டேனாக ஆகுமா. ஆனால் 180 ப்ளஸ்ன்னு என்ன, எத்தனை குவாட்ரண்ட்டு, தேர்டு குவாட்ரண்ட்டா. ஸோ தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்து டேன் பாசிட்டிவ், ஸோ பாசிட்டிவ் சரியா. வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாதுன்னா 180 ப்ளஸ்ன்னு வந்துருக்கு சரியா. tan 90ங்கிறது என்னது, இன்ஃபினிட்டி ஓகேவா. புரிஞ்சுதா. ஒரு சர்க்கிளை மொத்தம் 360 டிகிரி ஒரு சர்க்கிள், அதை 4 உடைச்சா 90 90 90 90 புரிஞ்சுதா.
ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது பேர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். புரிஞ்சுதா? பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி 360 ப்ளஸ் வச்சு பிரித்து இந்த 360 இன்ட்டு எவ்வளோ வந்தாலும் சரி அதை வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இக்னோர் பண்ணிட்டு பேலன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? 360 வச்சு பிரிச்சுட்டு இது இக்னோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப இதை வந்து 180 ப்ளஸ்ன்னு பிரிக்கும் போது 180 ப்ளஸ்ன்னு வந்தால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அப்படியே போட்டுக்கலாம். இது எத்தனை குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட்டு டேன் பாசிட்டிவ்னால பாசிட்டிவ். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அதாவது இந்த மாதிரி சம்ஸ் பாருங்கள், இது கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 2 3 0 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நம்பர்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க, இதை நீங்கள் காசுக்கு வேறு எதுவும் யோசிக்க வேண்டாம், வேல்யூ புட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சைன் காசு 0 30 60 45 90 டிகிரின்னு சொல்லி ஒரு ஃபார்மில் எழுதி போட்டாங்களா, அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை மனப்பாடம் பண்ணிட்டு அதில் உள்ள வேல்யூஸை ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ சைன் வந்து இப்போ ரெண்டுன்னு வருதா, சைனோட இன்வர்ஸ் தானே கொசிக்கண்டு. ஓகேவா? ஒன்றே கூட்டினா தான் 2 வரும். ஓகேவா? சைனோட மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். சரியா? ஸோ எந்த இடத்துல 1 வரும்? 90ங்கிற இடத்துல தான் சைன் 1 வரும். ஸோ சைன் 90 1, கொசிக்கன் 90 1 தான். புரிஞ்சுதா? ஸோ நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ தீட்டா வந்து 90 டிகிரி தான் தெரிஞ்சு போச்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணி cot square 90 minus cos square 90, cos square 90 வந்து 0, cot tan 90 வந்து இன்ஃபினிட்டியா, ஸோ 1/∞ வந்து 0வா, ஸோ ஆன்சர் 0 தான் வரும். ஓகேவா? எப்படின்னா வேல்யூ புட்டிங் மெத்தட். ஓகேவா? ரெண்டுத்தையும் கூட்டினா 2ன்னு வருது. இதோட தலைவியே இதுதான். ஓகேவா? இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். சரியா? எந்த இடத்துல 1 வருது? 90ங்கிற இடத்துல 1 வருது. ஸோ இது 1னா இதுவும் 1 தான். ஸோ 1 + 1 2. சும்மா நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 30 45 60. ஓகேவா? அது மாதிரி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா 4 வருதா? இப்போ ஒன்று 30 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அல்ல 60 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ 30 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7 × cos 30 வந்து √3/2 √3/2 the whole square plus 3 sin 30 வந்து 1/2 so 1/2 the whole square, so 7 × 3/4 plus 3 × 1/4, so 21/4 plus 3/4 24/4 6 வருது. பட் இங்கே 4 வருதா? ஸோ sin 60 வேல்யூ எடுத்துக்கோங்க. 60 வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 × 1/2 the whole square plus 3 × √3/2 the whole square, so 7/4 plus 3 3s are √3 3 ஆயிடும். 3 3s are 9 9/4 16/4 equal to 4 வந்துட்டா? ஸோ therefore theta வந்து 60 டிகிரியா. ஸோ tan 60 எத்தனை? 1/√3 1/√3. சரியா? அப்படிதானே? 0 1/√3 1/√3 infinity. அந்த வேல்யூஸ் தான் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் எழுதி போட்டோம்ல 0லேருந்து 90 வரைக்கும் சைன் காஸ் டேன் எழுதி போட்டோம்ல, அது நல்லா தரோவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? கேட்டு ஆன்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். எதில் இருக்கும்? நம்பர்ஸில் இருக்கும். நம்பர்ஸில் டேன் ட்ரிக்னாமெட்ரியில் ஆன்சர் நம்பர்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா வேல்யூ புட்டிங் மெத்தடில் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதை வந்து செஞ்சுக்கிட்டுலாம் இருக்கவே வேண்டாம். ஓகேவா? இது பேர் என்னது? வேல்யூ புட்டிங் மெத்தட். இதுக்கு நீங்கள் அது எல்லாமே தரவாக இருக்கும். ஓகேவா? இந்த சைன் காஸ் டேன் டேபிள் போட்டோம்ல, தரவை வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். ஓகேவா? ஓகே. ஓகே பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். tan 2θ × tan 4θ equal to 1. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா,
ஏதாவது ஒரு இது ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு இது அடுத்த பக்கத்தில் கொண்டு போங்க. 1/tan root theta இங்கே உள்ள பெருக்கில் அவங்க தான் டிவைட் ஆகிருக்கு. ஸோ 1/tan theta equal to cot theta. சரியா? ஸோ இப்போ tan of 90 minus theta வந்து cot theta தானே? சரியா? ஸோ tan 4 theta வந்து cot of 90 minus 4 theta. Tan theta equal to cot of 90 minus theta. சரியா? தெரிஞ்சிச்சா? ஸோ காட்டு கட் பண்ணிடலாமா? ஸோ 6 theta equal to 90. ஸோ theta equal to 15 degree. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Therefore sin 3 theta equal to sin 3 into 50 sin 45. Sin 45 into 1/2. புரியுதா? இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒன்று அந்த பக்கம் தூக்கி போட்டு 1/tan theta வந்து காட்டி விட்டா. tan of 90 minus cot of 90 minus theta equal to tan theta. So tan theta cot of 90 minus theta எடுங்க. காட்டு கட் பண்ணிட்டு ஈக்குவேட் பண்ணி 50 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 2 cot theta equal to 3. ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 2 cot theta equal to 3 னா cot theta equal to 3/2. cot theta என்னது? adjacent by opposite. ஸோ ஆப்போசிட் 2 adjacent 3. சரியா? படம் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஆப்போசிட் தானே 2 adjacent 3. ஹைபாட்னியூஸ் எத்தனை வரும்? அப்போ root of 3 square plus 2 square 9 plus 4 root 13. ஸோ root 13 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? cos theta கேட்டிருக்காங்க. ஸோ cos theta equal to opposite தானே? சரி, adjacent by hypotenuse. adjacent எத்தனை? 3/√13. sin theta equal to opposite by hypotenuse 2/√13. ஓகேவா? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 2 into 3/√13 minus 2/√13 by 2 into 3/√13 plus 2/√13. 6/√13 minus 2/√13 by 6/√13 plus 2/√13. என்ன வரும்? 4/√13 by 8/√13. 4/8 equal to 1/8. புரிஞ்சுதா? கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிட்டு ஃபார்முலா வச்சு நீட்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். ஓகேவா? ஃபார்முலாஸ் தரவாக இருக்கணும். ஃபார்முலாஸ் தரவாக இருந்தால் எந்த சொன்னாலும் செஞ்சிடலாம். புரிஞ்சுதா? தட்ஸ் இட்.